வணக்கம் தோழிகளே. நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் போட்ட எல்லா பேட்டர்னை வச்சு இதில் ஒரு டிசைன் போட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிராயிங் வச்சு தான் நான் போட போகிறேன். இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அதில் பார்க்காதீங்க. இந்த டிசைன் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீடில் வந்து 5 நம்பர் நீடில், 3 மில்லிமீட்டர் நீடில் பார்த்துக்கோங்க. நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு நாட் போடுங்க. சிம்பிளாக ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம செயின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மொத்தம் 5 செயின் போடுறோம். 1 2 3 4 5 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செயினில் நீடில் விட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு செயினில் இருக்க ஃபஸ்ட்டு செயின் வழியாக நீடில் விட்டு அது வழியாக த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்து என்ன பண்ணுறோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நீடில் இருக்க த்ரெட்டை அப்படியே அந்த செயின் வழியாக வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இது ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரோ போட போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா 3 செயின் போடுங்க. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம மொத்தம் 23 டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். பாருங்கள், இது சர்க்கிள் மாதிரி வரும். நம்மளுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாத மாதிரி இருக்கும். நீங்கள் நெருக்கி பண்ணுங்கள், அதாவது ஸ்டிச்சை தள்ளி பண்ணணும். மொத்தம் 23. நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மொத்தம் 23 டபுள் க்ரோச்செட். நீங்கள் அந்த 3 செயினையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 24 டபுள் க்ரோச்செட்டு நம்மளுக்கு கணக்கு வரணும். கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே தான் விடணும். செயினில் போடாதீங்க. அந்த சர்க்கிளுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நம்ம 23 டபுள் க்ரோச்செட் போடுறோம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலைன்னா இப்படி அந்த ஸ்டிச்சை வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா டபுள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மலாக டபுள் க்ரோச்செட் போட தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக அந்த ரவுண்டு வர வரைக்கும் ஃபுல் ரவுண்டு வந்துடும். 23 டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ரோக்கு மொத்தம் 24 ஸ்டிச் இருக்கணும் அந்த இடத்துல. அதாவது 3 செயினையும் சேர்த்து நான் சொல்கிறேன் 24 ஸ்டிச்சுன்னு. பாருங்கள், நான் 23 டபுள் க்ரோச்செட் போட்டேன். இப்போது கடைசியாக ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுக்கிறேன். இது 23வது டபுள் க்ரோச்செட். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது பின்னாடி இருக்க த்ரெட்டை நம்ம அந்த ஸ்டிச் பண்ணும்போது அது கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். கடைசியாக கொஞ்சம் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ 3 செயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த 3 செயினில் மேலே இருக்க செயினில் நீடில் விட்டுடுங்க. எடுத்து த்ரெட்டை எடுத்து இப்போது அந்த செயின் வழியாக என்ன பண்ணணும், நம்ம நீடில் வெளியே எடுத்துட்டோன்னா ஸ்லிப் ஸ்டிச் முடிஞ்சிடும். அந்த ரோவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 3 செயின் போடுறோம். 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம்
பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டிருப்போம் பார்த்திங்களா, 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோச்செட்டை குறிக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒரு 3 செயின் எக்ஸ்ட்ரா 3 செயின் போடுறோம். மொத்தம் 6 செயின் போட்டு கீழே இருக்கிற நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சையும் விட்டுட்டு பாருங்கள், அந்த சென்டரில் இருக்க அந்த கேப்பில் விடணும். மேலே இருக்க ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணாதீங்க. சென்டரில் அந்த 2 கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். 3 செயின் கீழே போட்டிருக்க 3 செயினுக்கும் 3 செயின் அதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோச்செட், அது 2ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க கேப்பில் டபுள் குரோச்செட் போடணும். அதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். பாருங்கள், நம்ம இப்போது டபுள் குரோச்செட் போட்டதுலேருந்து அடுத்த 2 பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 அந்த 2க்கு நடுவில் அதுக்கு அடுத்து இருக்கிற கேப்பு பாருங்கள், அந்த கேப் வழியாக தான் நீடில் விட்டு த்ரெட் எடுக்கணும். மேலே இருக்க செயின் வழியாக எடுக்காதீங்க. ஒரு டபுள் குரோச்செட் போடுறோம். அப்புறம் 3 செயின் டபுள் குரோச்செட் போட்டதுக்கப்புறம் 3 செயின் எடுக்கணும். 1 2 3 எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் அந்த ஸ்டிச்சை கனெக்ட் பண்ணுங்கள். 1 2 மேலே இருக்க செயினை பார்க்காதீங்க, கீழே இருக்க 2 ஸ்டிச்சை கணக்கு பண்ணி அதுக்கு அடுத்து இருக்க கேப் வழியாக நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். ஒரு டபுள் குரோச்செட் போடணும். அப்புறம் 3 செயின், ஒரு டபுள் குரோச்செட், ஒரு 3 செயின், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடைசி போட்டு முடிக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த நடுவில் இருக்க லைனை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லைன் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட 3 செயினையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடைசி ஃபினிஷ் பண்ணும்போது 3 செயின் போட்டு இதிலேருந்து நம்ம 3வது செயினில் நீடில் விட்டு அந்த த்ரெட் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், அந்த செயின் வழியாக திரும்பவும் நீடில் எடுத்தோன்னா முடிஞ்சது. செகண்ட் ரோவும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரோ போட போகிறோம். தேர்ட் ரோக்கு என்ன பண்ணுறோன்னா, திரும்பவும் நம்ம 3 செயின் போடணும். தேர்ட் ரோக்கு ஃபஸ்ட்டு 3 செயின், 1 2 3. நம்ம எப்போவுமே 3 செயின் போடுறோன்னா என்ன அர்த்தம், 3 செயின்னா ஒரு டபுள் குரோச்செட்டுன்னு அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம 4 டபுள் குரோச்செட் போடணும். அந்த செயினை ஒரு டபுள் குரோச்செட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் இப்போது மிச்சம் இருக்க 4 டபுள் குரோச்செட் போடுறோம். 1 2 3 4. ஃபஸ்ட் இருக்கிறதுல நம்ம 4 டபுள் குரோச்செட், 3 செயின் போட்டு 4 டபுள் குரோச்செட். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிச் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 டபுள் குரோச்செட் போட போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு கீழே ஒரு டபுள் குரோச்செட் இருக்கிறதுல மேலே ஒரு செயின் போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம், 5 டபுள் குரோச்செட் போடும். 1, இது 2வது, அப்புறம் 3வது டபுள் குரோச்செட், அப்புறம் 4, அஞ்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், 5 டபுள் குரோச்செட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போடணும். அடுத்த ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போடுறோம், 5 டபுள் குரோச்செட் போடுறோம், 5 டபுள் குரோச்செட், ஒரு செயின், இதை மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிங்க. அப்புறம் இந்த தேர்ட் ரோ வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ என்ன பண்ணோம், ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு கடைசி என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டாதீங்க, ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செயின் போடுறோம். போட்டு அந்த 3 செயினில் 3வது செயினில் என்ன பண்ணுறோம், நீடில் விட்டு எடுத்து த்ரெட் எடுத்து திரும்பவும் என்ன பண்ணுறோம், அந்த செயின் வழியாக வெளியே எடுத்துடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் முடிஞ்சது. அதாவது 3வது ரோவும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 4வது ரோவுக்கு என்ன பண்ண போகிறோன்னா,
5 செயின் போட போகிறோம். 5 செயின் போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க ரோவில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு செயின் ஒரு 5 டபுள் குரோச்செட் போட்டு அடுத்து ஒரு செயின் போட்டிருப்போம் பார்த்திங்களா. அந்த செயின் போட்டிருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் குரோச்செட் போடுறோம். சரிங்களா, பாருங்கள், அந்த செயின் இருக்க கேப்பில் தான் நம்ம ஒரு சிங்கிள் குரோச்செட் போடுறோம். போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணோம், 5 செயின் போடணும். 1 2 3 4 5 செயின் போடுறோம். அப்புறம் திரும்பவும் அந்த செயின் இருக்கிற கேப்பில் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சிங்கிள் குரோச்செட் போடுறோம். இது நம்ம 4வது ரோ பண்ணிகிட்ருக்கோம். அஞ்சு செயின் போடணும், ஒரு சிங்கிள் குரோச்செட் போடணும். 5 செயின் ஒரு சிங்கிள் குரோச்செட், இதை மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். இந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ட்ரை பண்ணலாம். இதை கடைசி ஃபினிஷிங் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கடைசி வரைக்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கடைசி ஒரு ஸ்டிச்சுக்கு முன்னாடி நிறுத்திருக்கேன். இப்போ கடைசி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம 5 செயின் போடக்கூடாது. கடைசி ஃபினிஷிங்க்கு என்ன பண்ணக்கூடாது, 5 செயின் போடக்கூடாது, 3 செயின் போடுறோம். 1 2 3 போட்டுட்டு இப்போ வந்து நம்ம டபுள் குரோச்செட் போட போகிறோம். நீடில் ஒரு டைம் சுற்றிக்கங்க. த்ரெட்டை சுற்றிட்டு திரும்ப அந்த ஸ்டிச் முடிகிற இடத்துல நீடில் விட்டு எடுத்து நீடில் விட்டு எடுத்துட்டு நம்ம எப்போவும் டபுள் குரோச்செட் போடுற மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த ரோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 செயின் போடுறோம். இப்போ 5வது ரோக்கு 3 செயின் போடுங்க. இது ஒரு டபுள் குரோச்செட்டாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எப்பவும் பார்த்துக்கோங்க, நம்ம இது 3 செயின்னா ஒரு டபுள் குரோச்செட், 2 செயின்னா ஹாஃப் டபுள் குரோச்செட், ஒரு செயின்னா நம்மளுக்கு சிங்கிள் குரோச்செட், அந்த மாதிரி கணக்கில் வரணும். இப்போ நான் 3 செயின் போட்டு 2 டபுள் குரோச்செட் கிளஸ்டர் பண்ணுறேன். கிளஸ்டர்னால் என்ன பண்ணேன்னா, டபுள் குரோச்செட் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு வழியாக நீடிலேருந்து த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த நீடில் ஃபினிஷ் பண்ணாமல் திரும்பவும் நீடில் ஒரு டைம் சுற்றிட்டு திரும்பவும் 2 த்ரெட்டு வழியாக நம்ம நீடில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், 2 எடுங்க. 2 த்ரெட் வழியாக நீடில் வெளியே எடுக்கணும். எடுத்திங்கன்னா இதை கிளஸ்டர், இது 2 டபுள் குரோச்செட் கிளஸ்டர். இப்போ அடுத்த இதில் ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம 2 டைம் கிளஸ்டர் போடணும். அதாவது 3 டபுள் குரோச்செட் கிளஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு கிளஸ்டருக்கு நடுவுலையும் 3 செயின் போடுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த கிளஸ்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். 1 2 3 செயின் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டர் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நார்மலாக ஒரு டபுள் குரோச்செட் போடுற மாதிரி போடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க 2 த்ரெட் வழியாக நீடில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு திரும்பவும் நீடில் என்ன பண்ணணும், நம்ம ஒரு டைம் சுற்றிட்டு திரும்பவும் அந்த கேப் வழியாக எடுத்து திரும்பவும் டபுள் குரோச்செட் போடுற மாதிரி போடுங்க. திரும்பவும் 2 த்ரெட் வழியாக த்ரெட்டை எடுத்துட்டு திரும்பவும் நீடில் இன்னொரு டைம் சுற்றணும். இதாவது 3வது 3 டைம் இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை சுற்றி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 த்ரெட் வழியாக நீடில் எடுக்கணும். கடைசி 2 த்ரெட் வழியாக நீடில் எடுத்து ஒரு கிளஸ்டர் முடிச்சாச்சு. இப்போ 2வது கிளஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டதுக்கப்புறம் அதே கேப்பில் இன்னொரு கிளஸ்டர் போடணும். ஒவ்வொரு கேப்லேயும் 2 கிளஸ்டர் போட போகிறோம். ஒரு கிளஸ்டர் போட்டாச்சு. இப்போது 2வது கிளஸ்டர் போடுறோம். நீடில் ஒரு டைம் சுற்றிட்டு அந்த ஸ்பேஸ் வழியாக நீடில் விட்டு எடுக்கிறோம். அப்புறம் 2 த்ரெட் வழியாக நீடில் எடுத்துக்கோங்க. திரும்பவும் த்ரெட்டை நீடில் ஒரு டைம் சுற்றிட்டு அந்த ஸ்பேஸ் வழியாக நீடில் விட்டு எடுக்கிறோம்.
2 த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். திரும்பவும் நீடில் ஒரு டைம் சுற்றுறோம். திரும்பவும் 2 த்ரெட் வழியாக நீடில் எடுக்கிறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், 2 த்ரெட் வழியாக வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நீடில் 3 டைம் சுற்றி எடுக்கிறது தான் நம்ம கிளஸ்டர்னு சொல்கிறோம். அதாவது 3 டபுள் க்ரோச்செட்டை தனித்தனியாக போடுறத நம்ம ஒரே ஸ்டிச்சில் போடுறது தான் கிளஸ்டர்னு சொல்கிறோம். அது கரெக்டாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டு திரும்பவும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 கிளஸ்டர் போடணும். பார்த்து கவனமாக போடுங்க. இதே மாதிரி இந்த ரோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் போடணும். சாரி, நான் இதுக்கப்புறம் 6th ரோவை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதில் வந்து 5 செயின் போடணும், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் அந்த ஒவ்வொரு கேப்லேயும். பாருங்கள், இந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். இதில் 5வது ரோ ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 5 செயின் போடுறோம். 5 செயின் அந்த டபுள் க்ரோச்செட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 செயின் போடணும். ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். பாருங்கள், 5 செயின், ஒரு கேப்பில் சிங்கிள் க்ரோச்செட், 5 செயின், அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 5 செயின் போட்டு அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம். கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இது பாருங்கள், அந்த டயக்ராமில் 6வது ரோ இப்படி தான் போடணும். 5 செயின் போடணும், ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 5 செயின் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு கடைசி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணால், ஃபினிஷிங்கில் 5 செயின் போடக்கூடாது, 2 செயின் போட்டு 3 செயினுக்கு பதிலாக நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். இப்போது அந்த 7வது ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடைசி ஃபினிஷ் பண்ணும்போது 2 செயின் போட்டு அந்த ஃபினிஷிங்கில் அந்த கேப்பில் விட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். அந்த ஸ்டிச்சில் நீங்கள் போடக்கூடாது, அந்த கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறோம். இது ஃபினிஷிங், அதாவது 6வது ரோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது 7வது ரோக்கு என்ன பண்ணுவோன்னா, 7வது ரோக்கு நம்ம 6 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணணும். அதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பெட்டல்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஒவ்வொரு பெட்டலுக்குமே மொத்தம் 7 டபுள் க்ரோச்செட் போடணும். பாருங்கள், இந்த கேப்லேயே மொத்தம் நான் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டேன், அதுக்கப்புறம் 6 டபுள் க்ரோச்செட் போடுறேன். 6 டபுள் க்ரோச்செட் போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போடணும். 6 டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 3 செயின் போடணும். இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி விட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் போடுறோம். இப்படி 3 செயின் போடுங்க. திரும்பவும் அதே கேப்பில் என்ன பண்ணோம்னா இன்னும் 7 டபுள் க்ரோச்செட் போடுறோம். பாருங்கள், 1 ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2வது பாருங்கள், அந்த ஒரே கேப்பில் தான் இவ்வளவும் போட்டுட்ருக்கோம். 3வது
4வது டபுள் க்ரோச்செட். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி விட்றோம். பாருங்கள், தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதில் திரும்பவும் டபுள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தம் ஒரு 7 ஃபஸ்ட்டு ஒரு 7 டபுள் க்ரோச்செட் போடுறோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே கேப்பில் என்ன பண்ணணும், 7 டபுள் க்ரோச்செட் போடுறோம். பாருங்கள், ஒரு பெட்டல், அழகான ஒரு பெட்டல் வந்துடும். இது ஒரு பெட்டல் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அடுத்த ஒரு கேப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். சிங்கிள் க்ரோச்செட் போட்டோன்னா இந்த பெட்டலோட இது முடிஞ்சுது. இப்போ 5 செயின் போடணும். 5 செயின் போட்டு இப்போ அடுத்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். கேப்பில் மேலே ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டு திரும்பவும் ரெண்டு டைம் செயின் போடணும். அதுக்கப்புறம் ஒரு பெட்டல் வரும். இப்போது ரெண்டாவது ஒரு 5 செயின் போடுறோம். 5 செயின் போட்டதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்ப அடுத்த பெட்டலுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், நம்ம டபுள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் செயின் போடக்கூடாது. 2 டைம் செயின் போட்டாச்சு, சரிங்களா. அடுத்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 7 டபுள் க்ரோச்செட். 1 2 3 4 5 6 7 போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம சென்டருக்கு ஒரு 3 செயின் போடுறோம். 1 2 3. புரிஞ்சுதுங்களா? இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், 7 டபுள் க்ரோச்செட் போடுறோம். 1 2 3 4 இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் டபுள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடைசி ஃபினிஷிங் வரைக்கும் பண்ணோம். 7 டபுள் க்ரோச்செட், 3 செயின், திரும்ப 7 டபுள் க்ரோச்செட் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த கேப் வரும்போது பாருங்கள், ஒரு பெட்டல் வந்தாச்சு. பெட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி செயின் 5 செயின் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அப்புறம் 5 செயின், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். திரும்பவும் 5 செயின் போடணும். 5 செயின் போட்டு 2 டைம் 5 செயின் வரணும். 3 டைம் சிங்கிள் க்ரோச்செட் வரணும். கரெக்டாக பார்த்துக்கங்க. அப்புறம் ஒரு கேப் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், அந்த பெட்டலுக்கான ஸ்டிச்சஸ் போடணும். 7 டபுள் க்ரோச்செட், 3 செயின், 7 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே இருக்கணும். அதாவது அந்த ஒரே கேப்புக்குள்ளே போடணும். கரெக்டாக கவனமாக பார்த்து போடுங்க. மொத்தம் 6 பெட்டல் வரணும். நாம் இப்போ போட்ட செயின் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ போட்ட ஸ்டிச்சஸ் வச்சு மொத்தமாக கடைசி முடிக்கும்போது உங்களுக்கு 6 பெட்டல்ஸ் வரணும். கடைசியாக ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு டீ கப் வைக்கிறதுக்கு, ஏதாவது டெக்கரேஷனுக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு கீழே அடியில் ஏதாவது வைக்கிறது மாதிரி இருந்ததுன்னா வைக்கலாம். பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு கீழே இந்த மேட் மாதிரி நீங்கள் வைக்கலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கும்.
பாருங்கள், ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக நம்ம ஒரு பெட்டல் போட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அதுக்கப்புறம் 5 செயின் போடணும். திரும்பவும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அப்புறம் திரும்பவும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் கடைசி ஃபினிஷிங் அந்த பெட்டல் கிட்ட ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருங்க. அந்த இடத்துல சிங்கிள் க்ரோச்செட் போடாமல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. நான் வந்து சிங்கிள் க்ரோச்செட் போட்டிருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சுது. கடைசியாக இந்த ரோப்பை, இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இவ்வளோதான் டிசைனு.